ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பாலக்கீரை தோசை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாலக்கீரையை எடுத்துட்டு அதில் இருக்கிற காம்பெல்லாம் நம்ம கிள்ளி போட்டுருவோம். அது நமக்கு தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்குருவோம். நமக்கு தேவையான தோசை அளவுக்கு மட்டும் இந்த கீரை எடுத்தால் போதுமானது. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு வந்துடுவோம். ஏன்னா இந்த இலையிலெல்லாம் பூச்சியெல்லாம் இருக்கும். இப்போ அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்குருவோம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான உப்பு, அதாவது இந்த கீரைக்கு மட்டும் நீங்கள் போடுங்க. ஏன்னா மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம தோசை மாவில் கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ கலந்தாச்சு. இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுக்குருவோம் மாவை. நீங்கள் மாவில் உப்பு போடாமல் இருந்தால் சேர்த்தே போட்டுக்கோங்க. அரைக்கும்போது நான் மாவில் உப்பு போட்டுட்டேன், கரைச்சி வைப்பேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு தோசை தவாவை நல்லா காய விட்டுக்கலாம். காய விட்டுட்டு மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். சுற்றி ஊற்றிக்கிடுவோம். அப்போத்தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் கீரை சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் இப்படி கீரையில் நம்ம தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இப்போ தோசை ஒரு புறம் வெந்துருச்சு. அதை திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், இந்த மாவு கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த தோசை சாப்பிட்றதுக்கு. ஏன்னா கீரை சேர்த்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாம். பாலக்கீரை ரொம்ப ஹெல்த்தி, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடெல்லாம் போடுறதுனால ஒரு தனி சுவை கிடைக்கும். அதனால் நீங்கள் குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி தோசையாக சுட்டு கொடுக்கலாம். தோசைனாவே சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் இது க்ரீன் கலரில் நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க பார்த்ததும் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் கலரு. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இதையும் நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். பிரட்டி போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த தோசையை ரொம்ப முருகலாக செய்ய வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாகவே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த தோசைக்கு நான் 2 வகை சட்னி வச்சுருக்கேன். ஒன்று தேங்காய் சட்னி, இன்னொன்று கார சட்னி. ஏன்னா இந்த தோசைக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், கார சட்னியும் நல்லாயிருக்கும். பாருங்கள், சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. கார சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. நம்மளோட பாலக்கீரை தோசை சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.